அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தேசிகனின் குருவாக்கு ஜோதிடத்தின் மூலமாக இன்று ஒரு ஜோதிட ஆய்வு கட்டுரையை நான் உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். 21/6/2024 வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 9:10 இந்த ஜோதிட ஆய்வு கட்டுரையை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இவருடைய வரனுடைய ஜாதகம் 4/9/1995 பிறந்தவர். நட்சத்திரம் பூராடம், 2ஆம் பாகம், தனுசு ராசி, லக்னம் மேஷம். லக்னத்தில் கேது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 7ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில், அதாவது புத்திரஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லக்னத்தில் 6ஆம் இடத்தில் கன்னியில் புதன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். குரு 8ஆம் இடத்தில் ஆயுள் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 9ஆம் இடத்தில் சந்திரன், தந்தையினுடைய தலையில் சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். 11ஆம் இடத்தில் சனி பாதகதோஷை பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதான் இவருடைய ஜாதகம். இந்த ஜாதகர் தன்னுடைய தந்தையும் தாயும் அழைத்துக் கொண்டு ஜாதகத்துடைய பொருத்தத்தை பார்க்க வந்தார். அவர் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் கடந்த 28/1/2014 முதல் 28/1/2024 வரை சந்திர திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக மேஷ லக்னத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபருடைய தந்தைக்கு நீரிழிவு நோய் அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுவார். அதனால் அவர் மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பது பொருள். சரி, அந்த சமயத்தில் தாயினுடைய மாங்கல்ய பலம் நலமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வில் எடுத்துக்கொண்டுதான் அந்த முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதகத்தில் சனி 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சனி யார் என்றால் இந்த வரனுடைய சகோதரர், மூத்தவர். அவர் பாதகதோஷை பெற்று அவருடைய மனைவியான சூரியன் 5ஆம் இடத்தில் புத்திர தோஷத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய தாய் தந்தருக்கு விரோதமான அல்லது தாய் தந்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை தேர்வு செய்வார் என்பது பொருள். அதாவது இவருடைய சகோதரர் காதல் திருமணம் செய்து கொள்வார் என்பது பொருள். இப்போ நடக்கிற திசை சந்திர திசை. தன்னுடைய சகோதரருக்கு அது எதிர் தரிசையாக மாறி அந்த திசை தன்னுடைய தாயையும் தந்தையையும் சேர்த்து பழிவாங்க துடித்துக் கொண்டே இருக்கிறது என்பது பொருள். ஆனால் இவருடைய ஜாதகம் சந்திரன் இவருடைய தாய் என்ற வகையில் தாய்க்கு பாதகம் இல்லாமல் தந்தைக்கு பாதகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டே இருக்கிறார். ஆகவே தன்னுடைய சகோதரரும் நானும் என் தந்தைக்கு பாதகம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பது இந்த ஜாதகத்துடைய பொருள். ஆகவே இவர் வரன் தேடி வருகின்ற பொழுது, பொருத்தம் தேடி வருகின்ற பொழுது இந்த ஜாதகத்தில் 28/1/2024 ஜனவரிக்குள் இவருடைய தந்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் காலமாக விடுவார், அதாவது கிட்னி ஃபெயிலியரால் காலமாக விடுவார் என்று காட்டுகின்றனர். ஆகவே இவருடைய இந்த வரனையும் அவருடைய தாயும் தனியாக அழைத்துக் கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியாகவே உங்கள் தந்தைக்கு இந்த மாதிரி நோய் பாஸ் ஆகிக்கொண்டே இருக்கின்றன, அவர் தப்பித்திருப்பதற்கு மிகவும் குறைவு என்றுதான் காட்டுகிறது. ஆகவே நீங்கள் சீக்கிரமாக ஒரு பெண்ணை தேர்வு செய்து அந்த பெண் மூலியமாக உங்க மனைவி மூலமாக உங்களுடைய கணவரை காப்பாற்ற முடியும், உங்க அப்பாவை காப்பாற்ற முடியுமா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆகவே தாமதிக்க வேண்டாம். ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாகவே மாமியார் இல்லாத இடமாக பார்த்துதான் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் மாமியாரால் உங்களுக்கு கண்டம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதால் பெண்ணுக்கு தாய் இருக்கக்கூடாது. அதை பற்றி ஜாதகத்தில் விளக்கமாக நான் சொல்லுகிறேன்.
ஆனால் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் தந்தைக்காக நீங்கள் சீக்கிரமாக பெண்ணை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறி, ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய தந்தை நலமாக தான் இருக்கிறார், நல்ல வேலை செய்கிறாரே, ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், உங்களுடைய தாயினுடைய மாங்கல்ய பலம் சனி கிரகம் காலியாகி கொண்டே இருக்கின்றன, ஆகவே அவர் பிழைப்பதற்கு மிகவும் கடினம் என்று காட்டுகிறது. ஆகவே ஒரு மருத்துவர்கள் சென்று இதை ஆலோசனை பெற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய தந்தை நலமாக தான் இருக்கிறார் என்ற முறையில் அவரை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள். கடைசியில் டிசம்பர் மாதம் அவருடைய தந்தை இதே கிட்னி ஃபெயிலியரால் காலமாகிவிட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகம் இருந்தாலும் சரி, மேஷ லக்னத்தில் யார் பிறந்தாலும், அவர் பூரண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பரணி நட்சத்திரம் பிறந்திருந்தாலும், அல்லது பூர நட்சத்திரம் பிறந்திருந்தாலும், அந்த சந்திர திசை வருகின்ற பொழுது அது யாருக்கு பாதகம் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை ஈடு செய்ய வகையில் தன்னுடைய மனைவியை இவர் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றன. ஆனால் அவர் தந்தையை அவர் எழுந்து விட்டார். ஏனென்றால் தன்னுடைய சகோதரரும் அந்த வாய்ப்பை தந்தைக்கு தரவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய தந்தைக்கு நேரடியாகவே பாதகத்தில் ஏற்பட்டு டிசம்பர் மாதம் அவர் காலமாகிவிட்டார். இதுதான் ஜாதகத்துடைய பெரிய விதி. இன்னும் அந்த பையனுக்கு வரனே அமையவில்லை. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய மாமியார், தான் வேலை பார்க்கின்ற இடத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் அவர் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் மாமியார் இல்லாத இடமாக பார்த்து அவர் பெண்ணை தேர்வு செய்து வேண்டியது அவருடைய பொறுப்பாகும். ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு இன்னும் வரனே அமையவில்லை. இந்த ஜாதகத்துடைய ஒரு நியதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை நாம் தேர்வு செய்கின்ற பொழுது பல கோணங்களில் நாம் ஆராய்ந்து இந்த ஜாதகத்தை இணைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை நாம் ஆய்வில் எடுத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே யார் சுக்கிர திசையில் பிறந்தாலும் அவர்கள் மிகவும் வலுவாக இருப்பார்கள் என்று நாம் தவறான ஒரு கணக்கில் வந்துவிட்டோம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று சில பேர் தவறான கணக்கை சொல்லுகிறார்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாகவே அதனுடைய பலன் என்ன? ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையால் யார் யாருக்கு நன்மை யார் யாருக்கு தீமை என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்து கொண்டு நாம் வரனை தேடுகின்ற திருமணம் செய்கின்ற பொழுது அப்படி பாதகத்தில் இருந்து விழுப்புறத்துக்கு என்ன வழி என்பதை வருகின்ற பெண் ஜாதகமோ அல்லது ஆண் ஜாதகமோ என்ன சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் அந்த ஜாதகத்தை இணைக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய லக்னாதிபதி என்ற வகையில் அவருக்கு பலம் தருகின்ற நிலையில் இருக்கிறாரா என்பதால் அதுவும் இல்லை என்று காட்டுகிறது. என்றால் அடுத்த திசை செவ்வாய் திசை. இந்த இரண்டு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய திசை என்பதால் அவருக்கு செவ்வாய் திசை தோஷத்தை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. சரி, மனைவியான சுக்கிர கிரகம் நலமாக இருக்கிறதா? இல்ல சுக்கிர கிரகம் நலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு திசை நலம் செய்கின்ற நிலையில் இருக்கிறதா என்பதால் இல்லை. ஆகவே செவ்வாய் திசையும் ராகு திசையும் சம்பந்தப்பட்ட நபருக்கே அது பாதகம் செய்கின்ற நிலையில் இருப்பதால் வருகின்ற பெண்ணுடைய ஜாதகம் மிகவும் வலுவையாக இருந்தால் மட்டுமே இந்த நபரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று இந்த ஜாதகம் அவருக்கு அறிவுறுத்துகின்றன. ஆகவே ஒரு ஜாதகத்தை நாம் எடுக்கின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து இணைக்காமல் ஒவ்வொரு கட்டமும் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு திசையும் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆய்வில் எடுத்துக்கொண்டுதான் அந்த ஜாதகத்தை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வெறும் நட்சத்திர பொருத்தம் 10க்கு 9 உண்டு 10க்கு 8 உண்டு என்று இணைத்துக் கொண்டால் வருகின்ற திசை அதனுடைய வேலையை காட்டுகின்ற பொழுது நம்முடைய பரிகாரங்கள் எதுவுமே வேலை செய்யாது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக சென்று கொண்டே இருப்பதால் அது ஒரு சமுதாய சீர்கேடாகவே அமைந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினால் நீங்கள் ஜாதகத்தை இணைக்கின்ற பொழுது ஜாதகினுடைய ஜாதகத்தையும் முழு பலனையும் அறிந்து கொண்டும் வரனுடைய ஜாதகத்தையும் முழு பலனை அறிந்து கொண்டும் அது இணைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்பதை என்னுடைய அனுபவத்தின் பூர்வமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஏன் இந்த மாதிரி கட்டுரைகளை ஜாதக ஆய்வு கட்டுரைகளை நான் கொடுக்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட பாதகமான ஜாதகங்கள் அதிகமாக வருகின்றது என்ற காரணத்தினாலும், இவர்கள் இவ்வளவும் சொல்லியும் அவருடைய தந்தையை அவர் கைவிட்டு விட்டார் என்ற காரணத்தினாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மற்ற யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு சீரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த ஜோதிட ஆய்வு கட்டுரை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஆகவே அன்பர்கள், இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள், தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிடம் என்ற என்னுடைய இதை ஆய்வு கட்டுரையை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் சொல்லுகின்ற வீடியோ அனைத்தும் நடந்த சம்பவத்தை அனைத்தையுமே உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஜோதிடத்துடைய ஆய்வு கட்டுரையை அனுப்பி வையுங்கள். அவர்களும் பலன் பெறட்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது நாம் என்னதான் பெரிய வேலையில் இருந்தாலும், இல்ல பொருளாதார ரீதியாக வசதி இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் வருகின்றால், ஏனென்றால் ஒவ்வொரு கிரக நிலைகள் அதனுடைய சுழற்சிகள் வருகின்ற பொழுது பல சங்கடங்களை கொடுக்கும், இல்ல பல நன்மைகளை கொடுக்கும். ஆகவே நன்மை வருகின்ற பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம், தீமை வருகின்ற பொழுது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே எது இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தோஷ நிலைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, கிரக தோஷ அளவுகள் எந்த அளவில் இருக்கின்றன, அந்த தோஷ அளவிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் எந்த வழிகளை தேடிக்கொள்வோம் என்றால், வருகின்ற பெண்ணினுடைய ஜாதகமோ இல்லது வரனுடைய ஜாதகமோ நம்மளுக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஜோதிட ஆய்வு உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. ஆகவே உங்களுடைய மகள் அல்லது மகனுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு கட்டமும் என்ன சொல்கிறது, குடும்ப கிரகம் என்ன சொல்கிறது, அவருடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட இடத்தான 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் என்ன சொல்கின்றன, குழந்தை பாக்கிய கிரகம் என்ன சொல்கிறது, 6ஆம் இடம் என்பது நோய் கிரகம், நோயினுடைய தன்மைகள் என்ன, அவருக்கு எப்படிப்பட்ட நோய் உள் உடம்பில் இருக்கிறது என்பதை 6ஆம் இடத்தில் வைத்து அமர்ந்து கொள்ளலாம். அல்லது அந்த 6ஆம் அதிபதியுடைய தொடர்புடைய கிரகத்தின் மூலியமாக என்ன நோய் அவர் உடலில் இருக்கிறது, அது பலமான நோயாக இருக்கிறதா இல்லை சாதாரண நோயாக இருக்கிறதா என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடம் என்பது மனைவி கிரகம் அல்லது கணவர் கிரகம் என்ற வகையில் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றன. 8ஆம் இடம் என்பது ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றன. 8ஆம் இடம் என்பது மிகவும் முக்கியம். 2ஆம் இடமும் அதே முக்கியம். இந்த 2, 8 கிரகங்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே ஒருவரால் நீண்ட காலம் நல்ல வாழ்க்கையுடன் வாழ முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற முடியும். 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கின்ற இடம், அந்த இடம் எப்படி இருக்கின்றன. 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கிரகம் எப்படி இருக்கின்றன. 12ஆம் இடம் படுக்கை சுகம் கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த 12 கட்டத்தையும் ஆராய்ந்து இல்லறசுகம் நலமாக இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் நலமாக இருக்கிறதா, தாம்பத்திய உறவில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்றதா, இல்லை அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை ஒரு ஜாதகத்தின் மூலியமாக துல்லியமாக எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே சில ஜாதகத்தில் அனைத்தும் நலமாக இருந்து கூட தாம்பத்தியவருடைய கிரகங்கள் சரியாக இல்லாத பொழுது வாழ்க்கையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு அதனால் பிரிவினை ஏற்படுகின்ற ஜாதகங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, அதான் கிரக தோஷ அளவு என்று பொருள். ஒரு கிரகத்துடைய அளவு பிளஸ் எவ்வளவு இருக்கின்றன, மைனஸ் எவ்வளவு இருக்கின்றன என்பதை கிரக தோஷ அளவுகளை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு 600 பாயிண்ட் கிரக தோஷ அளவுகள் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு 1200 1000 கிரக தோஷ அளவு இருந்தால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக வாழ முடியாது என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆணுக்கு 800 இருந்து பெண்ணுக்கு 600 500 இருந்தால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக, ஆகவே ஆணுக்கு அதிகமாக இருந்து பெண்ணுக்கு கிரக தோஷ அளவு குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக நீண்ட காலமாக வாழ்வாள் என்பதுதான் இந்த ஜோதிடம் உங்களுக்கு காட்டுகின்றன. ஆகவே இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் இளம் விதவையாக வரக்கூடாது என்ற ஒரு சீரிய சிந்தனை அடிப்படையில் தான் இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பிக்கின்றேன். மேஷ லக்னத்தில் பிறந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்தாலும் சரி, நாக தோஷங்கள் இருந்தால் அது ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் கேதுவோ 6ஆம் இடத்தில் ராகுவோ இருந்தால் அது பலமான தோஷமாக மாறும். அந்த பெண்ணுக்கு நாகத்துடைய அறிகுறிகள் அவர்கள் தொடையில் இருக்கும் என்பதை ஜோதிட ஆய்வு காட்டுகின்றன. ஆகவே சில பேர் அந்த தாம்பத்திய உறவு கொள்கின்ற பொழுது
அந்த தாக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் சில பேர் மரணம் அடைகிறார்கள் என்பதால் அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இல்ல 12ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ராகு கேது இருந்தால் அந்த எந்த அளவுக்கு தோஷம் பெற்றிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு இணையாக அந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்காக இணையாக வரனுடைய ஜாதகம் வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த பெண்ணால் அந்த வாழ்க்கையை சுமமாக நடத்த முடியும். இல்லையென்றால் அந்த பெண்ணுக்கு அதே நோயாக மாறி அது ஒரு பலமான நோயாக மாற்றிவிடும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே லக்னத்தில் கேது ராகு இருந்தால் கூட 12ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமையக்கூடாது. அப்படி அமைந்தால் அந்த ஜாதகத்தை நாம் ஆய்வில் எடுத்துக்கின்ற பொழுது வரனுடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறதா என்பதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் கிரக தோஷ அளவுடைய கணக்குகள். ஆகவே கிரக தோஷ அளவு கணக்கு இல்லாமல் எந்த ஜாதகத்தையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டாம். அது எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி, கிரக தோஷ அளவு எந்த அளவு இருக்கின்றன, ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதா இல்ல குறைவாக இருக்கிறதா, இது எந்த காலகட்டத்தில் சந்திப்புகள் ஏற்படுத்துகின்றன என்பது எல்லாம் துல்லியமாக கணக்கிட்டுதான் ஒரு தேர்வு வரனுடைய தேர்வையோ இல்ல வரனுடைய தேர்வையோ நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய குழந்தைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு சீரிய சிந்தனை அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை நான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நாளை ஒரு குழந்தை ஜாதகத்தை நான் அளிக்கின்றேன். தற்போது பிறந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி இருக்கிறது, அந்த குழந்தையால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாளை ஒரு ஆய்வு கட்டுரை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.